நீங்க ஆல்ரெடி ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல வந்து நான் இ-காமர்ஸ் பிசினஸ் வந்து பண்ண போறேன், அமேசான் ஃபிளிப்கார்ட்ல வந்து நான் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண போறேன் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம அந்த பிசினஸ் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அது என்னென்ன விஷயங்கள், அது எப்படி வந்து நம்ம பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல இந்த மாதிரி மணி மேக் பண்ணக்கூடிய நிறைய விதமான விஷயங்கள் பத்தினா பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய விதமான ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பத்தினா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனல் சப்ஸ்கிரைப் மட்டுமே பண்ணாம கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ள வாங்க நம்ம போகலாம். அதாவது இ-காமர்ஸ் பிசினஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே தெரியாம நீங்க வந்து பிசினஸ் பண்ணாதீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். முதல் விஷயம், இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாலேஜே இல்லாம வந்து பை பண்ணிட்டு அதை வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு தப்பை நீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ரொம்ப சிம்பிளா கிடைக்குது, ரொம்ப ஈஸியா கிடைக்குது. மேனுஃபேக்சர் வந்து என்னோட ஃப்ரெண்டு, என்னோட பெரியப்பா, என்னோட மாமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்ஸை வந்து பல்கா வாங்கி அதை வந்து அமேசான்ல வந்து செல் பண்ண வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ஃபெயிலியர் தான் ஆவீங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஒரு மக்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவைப்படுதோ அதை தான் வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் யாரும் மக்கள் வந்து வாங்க மாட்டாங்க, தேவைப்படும் போது தான் வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணி ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கணும். அதை எப்படி பண்றது அப்படின்னா அமேசான் சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு உங்களோட கேட்டகரியை சர்ச் பண்ணி அதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிலிட்டி வருது, அதுல எது நம்பர் 1ல இருக்கு, எது ட்ரெண்டிங்ல இருக்கு, எது வந்து அமேசான் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணி அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க வந்து எடுத்து வந்து சேல் பண்ணலாம். எனக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல எங்க தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்தியா மார்ட் வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்ஸ்ல போயிட்டு நீங்க ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணி அதை பல்கா வாங்கி நீங்க தான் வந்து அந்த செல்லர் கிட்ட, அதாவது உங்ககிட்ட விற்க போறாரு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலோ மேனுஃபேக்சரரோ அவர்கிட்ட பேரம் பேசி நீங்க ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி அதை வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு தப்பு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இங்க ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு, இந்த சின்ன ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நிறைய வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அப்படி பண்றதுனால லாஸ் தான் ஆவாங்க. அடுத்து முக்கியமா ஒன்று பார்க்க போறோம் அப்படின்னா டெக்ஸ்டைல் அப்படிங்கிற பேர்ல கிளாத்திங்ஸ்ல வந்து செல் பண்ணுவாங்க. கிளாத்திங்ஸ் அப்படிங்கிற மீன்ஸ் டிஷர்ட்டு, இந்த சாரி, இந்த நைட்டு இதெல்லாம் வந்து சிம்பிளா வந்து கிடைக்குது, ரொம்ப ஈஸியா வந்து என்னால் வாங்கிக்க முடியும். என்னோட கடத்தெரு, என்னோட ஏரியால கடத்தெரு போனோம் அப்படின்னா சிம்பிளா ஒரு 100 ரூபா 120 ரூபாய்க்கு ப்ராடக்ட்ஸ் வந்து என்னால் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி சேல் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து சேல் ஆகுறது இல்லை. நீங்க 100 ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் ஆகும். அந்த மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய பேர் இந்த கிளாத்திங்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ், இந்த சோப்பு சீப்புன்னு சொல்லிட்டு அதை வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே ப்ராடக்ட் நீங்களும் கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்க ஃபெயிலியர் தான் ஆவீங்க. தயவுசெய்து அந்த மாதிரி ப்ராடக்ட் கூட நீங்க போகாதீங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த போட்டோகிராஃப்ல வந்து தப்பு பண்றதுதான். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டை எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டா சூஸ் பண்றோமோ அதை விட ட்ரிபிள் மடங்கு அந்த போட்டோ எடுக்கிறதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். நிறைய பேர் மொபைல்ல வந்து போட்டோ எடுத்து அதை வந்து எடிட்டிங் கூட சரியா பண்ணாம உடனே வந்து லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படி நீங்க பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் கஸ்டமருக்கு விசிபிள் ஆனா கூட உங்களோட ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து பை பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு இஷ்யூ வந்து நிறைய பேருக்கு நடந்துகிட்டே இருக்கும். என்னடா நம்மளோட ப்ராடக்ட் வந்து விசிபிள் ஆகுது, நமக்கு வந்து வியூஸ் வந்து வருது, ஆனா நம்மளோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எங்கேயுமே சேல்ஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க. அவ்வளோ ஏன் நீங்க ஒரு அமேசான்ல ஒரு ஆடே கொடுத்தா கூட அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நிறைய சேல்ஸ் ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கான பர்ஃபெக்டான போட்டோ இல்லை அப்படிங்கிறதுனால தான். ஸோ இந்த போட்டோகிராஃபியை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டுடியோவோ இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டு யாராவது கேமரா வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கேமரா மூலமா போட்டோ எடுங்க. அது டீடைல்டா எடுக்கணும். அது என்ன பண்றது டீடைல்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, அந்த ஒரு ப்ராடக்ட் சைஸ் என்ன, அது வந்து எப்படி யூஸ் ஆகுது, நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற டீடைல்டா வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்லை அந்த இமேஜஸ்லயோ வந்து நீங்க கொடுத்தாதான் அந்த பொருளை வந்து நம்ம வாங்குவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கு. அந்த போட்டோ ஃப்ரேமை வந்து நான் சேல் பண்ண நினைக்கிறேன். அந்த ஃப்ரேமோட சைஸ் எதுவுமே நான் மென்ஷன் பண்ணாம வெறும் போட்டோ ஃப்ரேம் மட்டும் நான் போட்டோ எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஒரு சில பேர் வாங்குறாங்க. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்குவாங்க அப்படின்னா சைஸ் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்குவாங்க. பட் நான் சேல் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த சைஸ் சின்னதா இருக்கு அப்படின்னா அது ரிட்டர்ன் வந்து கொடுத்துருவாங்க. இன்னும் 2-3 பேர் பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ்ல போகாது. ஸோ நீங்க ஒரு போட்டோ எடுத்து அதை நீங்க அப்லோட் பண்றீங்க, லிஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ப்ராப்பரா டீடைல்டா வந்து போட்டோ வந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த ஒரு தப்பை வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா போட்டோ வந்து எனக்கு என்னன்னு போட்டோ எடுத்து அப்லோட் பண்றீங்க. பட் அப்படி பண்ணாம நான் சொன்ன மாதிரி வந்து டீடைல்டா வந்து போட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்க. அடுத்த ஒரு விஷயம் அந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ஸ்
இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கண் கூட நமக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே வந்து டைப் பண்ணிடுறது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அமேசானோட சர்ச் இன்ஜின்ல உங்களோட ப்ராடக்ட் வந்து ஷோ ஆகாது. ஸோ மக்கள் என்ன தேடுறாங்க, என்ன கீவேர்டு, இதெல்லாம் வந்து டீட்டெயிலா ஒரு எக்ஸல்ல போட்டு அந்த கீவேர்டை மட்டுமே யூஸ் பண்ணி உங்க டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட், டேக்ல எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கொடுக்கணும். அமேசானோட SEO வந்து இந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். உங்களோட ப்ராடக்ட் என்னவா இருக்கு, அதுக்கான கீவேர்ட் நீங்க கரெக்டா கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ யூடியூப்ல வந்து இந்த கீவேர்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். அந்த யூடியூப்ல எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு 3 லெட்டர் இருக்கக்கூடிய ஒரு கீவேர்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு கீவேர்டு கூட யூடியூப் எடுத்துட்டு நம்மளோட வீடியோவை சஜஸ்ட்ல வந்து கொடுக்கும். பட் அமேசான் வந்து அப்படி கிடையாது. அந்த 3 லெட்டர் என்னவா இருக்கும் அதுக்கான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வந்து உங்களுக்கு லிஸ்டிங்ல வந்து கொடுக்கும். ஸோ அதனால நீங்க கீவேர்டு மட்டும் கண்டிப்பா பர்ஃபெக்டா வந்து நீங்க கொடுக்கணும். அது வந்து எந்த விதமான மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. அடுத்து பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா A+ கண்டென்ட் வந்து கொடுக்கறதுல. அது என்ன பிரதர் A+ கண்டென்ட் அப்படின்னா, ஒண்ணு இல்ல, நீங்க வந்து ப்ராடக்ட் வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட் பத்தின டீடைல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் இன்ஃபோகிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபோகிராஃபிக்ஸ்னா அந்த ஒரு இமேஜ்ல நம்ம ப்ராடக்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் அங்க இருக்கணும். இதுக்கு பேர் தான் இன்ஃபோகிராஃபிக்ஸ். இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸை தான் அமேசான்ல A+ கண்டென்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த A+ கண்டென்ட் எதுக்காக அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்டை நிறைய நேரம் விசிபிலிட்டி பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒருத்தவங்க நம்மளோட ப்ராடக்ட்டை ஒரு 5 நிமிஷமா பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட்ல 5 நிமிஷம் பார்க்க ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த A+ கண்டென்ட்டை படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 நிமிஷம் ப்ராடக்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அமேசான் என்ன நினைக்கும் அப்படின்னா, அமேசான் அல்காரிதம் என்ன நினைக்கும் அப்படின்னா, அப்போ இவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் அந்த ப்ராடக்ட்டை வாங்காமே இருந்தாலுமே 2-3 நாளைக்கு அந்த நபருக்கு நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்டேஷன்ல போயிட்டே இருக்கும். இந்த ஒரு மெத்தடை கிரியேட் பண்றது தான் இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸோட வேலை. ஸோ A+ கண்டென்ட் நீங்க வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்லயுமே வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த விசிபிலிட்டி அதிகமாகும், விசிபிலிட்டி டியூரேஷன் அதிகமாகும். அப்படிங்கிறனால ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நிறைய வந்து போயிட்டு இருக்கும். நீங்க இது வரைக்கும் உங்களோட ப்ராடக்ட் A+ கண்டென்ட் கொடுக்கல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஒரு A+ கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணிருங்க. அடுத்த முக்கியமான விஷயம் அட்வர்டைஸ்மெண்ட். நிறையவே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நிறைய மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு என்னன்னு ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துட்டு ஆட் ரன் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அப்படி ஆட் ரன் பண்ணாலுமே ஆர்டர் வருது. அதனால என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ப்ராடக்டை நீங்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஆட் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட்லேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டே 100 ரூபா வருது. அதாவது ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் ஆனால் அந்த ப்ராடக்ட்லேருந்து உங்களுக்கு 100 ரூபா ப்ராஃபிட் வரும். இன்னைக்கு நீங்கள் வந்து ஆட் ரன் பண்ணுறீங்க, 100 ரூபாய்க்கு ஆட் ரன் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் ஆடுக்கு கொடுத்து முடிச்சிட்டீங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு லாபம் 1 ரூபா கூட கிடையாது. நாளைக்கு உங்களுக்கு ஆடு மட்டும்தான் ரன் ஆகுது, ஆனால் ப்ராடக்ட் எதுவுமே சேல்ஸ் ஆகலை அப்படின்னா நாளைக்கான ரிசல்ட் உங்களுக்கு 100 ரூபாய் நஷ்டம் தான். சோ அந்த ஒரு தப்பு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ப்ராடக்டை பர்ஃபெக்டாக நீங்கள் ஆட் வந்து நமக்கு கொடுக்கணும். எப்படி மெட்டாவில் வந்து ஒவ்வொரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றா வந்து நம்மளை வந்து கிரியேட் பண்ணி ஆட் கொடுக்குறோமோ, அதே மாதிரி அமேசான் நம்ம எல்லாமே மேனுவலாக கொடுத்தா தான் நிறைய பார்த்தீங்கன்னா ரீச் ஆகும். ஸோ மேனுவலாக கொடுக்கறதுக்கு இந்த கீவேர்டு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ப்ராடக்டை பேஸ் பண்ணி ஆட் கொடுக்கலாம், இல்லை கீவேர்டை பேஸ் பண்ணி ஆட் கொடுக்கலாம். என்னோட சஜஷன் கீவேர்டை பேஸ் பண்ணி ஆட் கொடுக்க ரொம்பவே பெஸ்ட். ஸோ இந்த கீவேர்டை 3 விதமான கேட்டகரியில பிடிச்சிருப்பாங்க. அந்த 3 கேட்டகரியுமே நீங்க கரெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணி அந்த 3 கேட்டகரிக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸை கொடுத்து நீங்க ஆட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ப்ராடக்ட்ஸ் நிறைய விசிபிள் ஆகும். விசிபிள் ஆகும்போது அதை கிளிக் பண்ணி நிறைய பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸும் பண்ணிப்பாங்க. ஆனா இந்த ஒரு ஆட் கொடுக்குறதுல நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக் உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை கொண்டு போய் முடியும். ஃபைனலா இந்த ஒரு பிசினஸே நீங்க வந்து விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு தப்பை நீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகே, இந்த ஒரு வீடியோல இந்த இ-காமர்ஸ்ல பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, இல்ல வந்து நான் வந்து இந்த ஒரு மிஸ்டேக் தான் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர், அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது எனக்கு தெரியல பிரதர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல வந்து கேளுங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ நீங்க என்ன என்னை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை போயிட்டு நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு டேரக்டா டிஎம் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே गाइस, this is the video. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் மட்டுமே பண்ணாம கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் ஆப்ஷன் செட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படினா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கும். இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல இன்ட்ரஸ்டிங் டைம் வந்து உங்களை பார்க்கிறேன். அதோட டாடா, பை பை.